நாட்களுக்கு பிறகு பேட்டி அளித்த அஜித், ஷாலினி இவ்வளவு விட்டு கொடுத்திருக்கிறாரா? அவர் இன்னும் மிடில் கிளாஸ் தானா? தமிழ் சினிமாவில் தனி சிறப்புடன் தலையாக உயர்ந்தவர் நடிகர் அஜித்குமார். சினிமா மட்டுமின்றி கார் பந்தயங்கள், வான் ஏற்றத்தில் நாட்டை பெருமைப்படுத்தும் சாதனைகள் என பல துறைகளில் தடம் பதித்து வருகிறார். சமீபமாக அவருக்கான ஒப்பற்ற கௌரவம் பத்மபூஷன் விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் டெல்லியில் வழங்கப்பட்டது. இந்த நேரத்தில் அவரது மனைவி ஷாலினி, மகள் அனுஷ்கா மற்றும் மகன் ஆத்விக் அனைவரும் இந்த பெருமைமிக்க தருணத்தில் பங்கேற்று மகிழ்ந்தனர். இவ்விருதிற்கு பிறகு பெரும்பாலும் தனித்துவமான நிசப்த வாழ்வை மேற்கொண்டு எந்த தொலைக்காட்சியோ யூடியூப் சேனலோ பேட்டி அளிக்காத அஜித்குமார் முதன்முறையாக பிரபல செய்தி ஊடகம் இந்தியா டுடே நடத்திய நேர்காணலில் கலந்து கொண்டார். மிக எளிமையாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் பேசினார். அதில் பத்மபூஷன் அஜித்குமார் என்ற அழைப்பை ஏற்கும் அளவிற்கு மனதளவில் தயாராக இல்லை என்று கூறிய அவர், நான் இன்னும் என்னை ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்பது போலவே உணர்கிறேன். இந்த விருது என் மீது மிகப்பெரிய பொறுப்பையும் நன்றி உணர்வையும் சுமத்துகிறது. நான் செய்த வேலையின் மதிப்பீடு இது. சரியான பாதையில் இருக்கிறேன் என்பதற்கான உறுதி. அதிலும் தனது வாழ்க்கையில் மகத்தான சக்தி அவரது குடும்பமே என்பதை வலியுறுத்திய அஜித், எனது பெற்றோர், சகோதரர்கள், மனைவி ஷாலினி மற்றும் எனது குழந்தைகள் எனக்கு உண்மையான ஆதரவாளர்கள். அவர்கள் இல்லாமல் இந்த பயணம் சாத்தியமில்லை. குறிப்பாக ஷாலினி ஒரு பிரபல நடிகையாக இருந்த போதும் என் காரணமாக தனது நடிப்பை நிறுத்தினார். அவர் செய்த தியாகங்களை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. எனக்காக பல தீர்மானங்களில் துணையாக இருந்திருக்கிறார். எனக்கு கிடைக்கும் இந்த அங்கீகாரம் முழுமையாக அவருக்கே உரியது. அஜித் மீது ரசிகர்கள் வைத்திருக்கும் தல, AK, மாஸ் ஹீரோ போன்ற பட்டங்களை பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், இந்த பட்டங்கள் எனக்கு தேவையில்லை. நான் ஒரு நடிகராக நியாயமான சம்பளத்தை வாங்குகிறேன். அதைவிட நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் சாதனை செய்ய விரும்புகிறேன். என்னை அஜித் என்று அழைப்பதே எனக்கு போதும். நான் எவ்வளவு சாதாரணமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாதாரணமாக இருக்க விரும்புகிறேன். அவரது பேட்டியின் இறுதியில் தனது பயணத்தில் பெரும் பங்கு வகித்த மக்களுக்கு நன்றியுடன் கூறினார். நான் எந்த துறையிலும் வெற்றி பெற்றாலும் மக்கள் என்னை அன்போடு வரவேற்கிறார்கள். என் மீது அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை உணர்கிறேன். அவர்களிடம் நான் என்றும் நன்றி கடன் பட்டவன்தான். இந்த நேர்காணல் வெறும் விருதை பற்றியது அல்ல, அது ஒரு மனிதனின் எளிமை, நன்றியுணர்வு மற்றும் சுய அறிவின் பிரதிபலிப்பு. திரைப்பட நட்சத்திரமாக மட்டுமல்லாது தன்னம்பிக்கையுடன் வாழும் ஒரு மனிதராகவும் நம்மில் பலருக்கு நியாயமான உந்துதலாகவும் திகழ்கிறார் அஜித்குமார். இந்த நேர்காணல் மூலம் விருதுகள் பெருமை தரும், ஆனால் எளிமைதான் உண்மையான வலிமை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார் தல.